தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடிக்கொண்டிருக்கும். ஏய் புது ட்ரெஸ்ஸா? ஹே ஹேப்பி பர்த்டே சாரு. थैंक यू. அதுக்கு தான் நீ டியூஷன் வரலையாடி? என்ன பிறந்த நாள் அதுமா எல்லாம் ஒண்ணா வந்துட்டீங்களாடி? என் தங்கம் தள்ளி உட்காரு. ஏய் தங்க கொலுசா? தங்க கொலுசா? ஏய் தங்க கொலுசாண்டி. இங்க பாருடி, இது தங்க கொலுசு. சும்மா யாரையும் தொடலாம் விடக்கூடாது, புரியுதா? எங்க வீட்ல கூட தான் கொலுசு இருக்கு. இது அந்த மாதிரி கொலுசு ஒன்றும் கிடையாதுடி. இது தங்க கொலுசு. ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். உன்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் வாங்க கூட முடியாது. அவ கடக்குறா, நீ வா தங்கம். மா மா அம்மா, சாரு வீட்ல இன்னைக்கு தங்க கொலுசு வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா. ரொம்ப அழகா இருக்குமா. எனக்கும் ஒன்று வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா. போடி, இங்க கழுத்துல போடவே ஒரு குண்டு மணி தங்கம் கிடையாது, உனக்கு காலில் போடுறதுக்கு தங்க கொலுசு கேக்குதா? போய் படிக்கிற வேலையை பாரு. ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு வேணும். அளவோடு தான் ஆசைப்படணுமா? ஏன் நான்லாம் ஆசைப்படக்கூடாதா? மாமா மாமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு. என்னது இது? இதையா போட போற? உனக்கு பத்தாதேடி. மாமா, இது எனக்கு இல்ல, நமக்கு பொண்ணு பிறந்தா அவளுக்கு போடுறதுக்கு. நமக்கு பொண்ணு பிறந்தா என்ன ட்ரெஸ், பையன் பிறந்தா என்ன ட்ரெஸ்ன்னு எல்லாமே பார்த்து வச்சுட்டேன். ஆனா எனக்கு பையன் பிறக்கணும் தான் ஆசை. அதெல்லாம் முடியாது, எனக்கு பொண்ணு தான் வேணும். மாமா, எனக்கு பையன் தான் வேணும். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க எப்படி உங்க அம்மாவை பாத்துப்பீங்களோ அதே மாதிரி அவன் என்ன பாத்துப்பான்ல. மாமா, நான் உன்னை கேக்குறேன், அது ஏன் ஆம்பளைங்களுக்கு பொன் குழந்தைங்கன்னா மட்டும் ரொம்ப பிடிக்குது? ஒவ்வொரு ஆம்பளைக்குமே ஒரு பெண் குழந்தைக்கு அப்பான்னு சொல்றது ஒரு வித பெருமை. ஏன்னா அவன் இன்னொரு அம்மா மாதிரி. நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட என் பொண்ணுக்கு நான் ஹீரோ மாதிரி தெரிவேன். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஓ அப்படி. அப்பாங்களுக்கு எப்படி பொண்ணுங்க செல்லமோ அதே மாதிரி அம்மாங்களுக்கு பசங்க செல்லும். ஓ அப்படி. பொண்ணு பிறந்தா நீ என்ன மறந்துடுவியா? அதெல்லாம் கண்டிப்பா மறந்துடுவேன். உன்னை வச்சுக்கிறேன். ஏய், என்ன விட்டா கடிக்கிற? உன்னதான் இந்தாடி. ஏய், ஏன் கடிக்க ஓடிக்கிற? ஏய், ஹலோ ஹலோ என்னடா இந்த நேரத்துல? நம்ம ஏரியா எஸ்ஐ இருக்காருலடா, அவர் யாரோ நேத்து போட்டாங்கடா. என்னடா சொல்ற? யாருன்னு தெரியலடா, ரொம்ப கொடூரமா வெட்டிருக்காங்க. அவரை இப்ப ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நீ உடனே கிளம்பி கூட்டு ரோட் பிரிட்ஜ் கிட்ட வாடா. சரி வாடா. நேத்து நடந்த கொலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் பார்க்கலண்ணா. கொலையை பாத்தீங்க தானே? நீங்க இங்க தானே இருக்கீங்க. கொலை நடக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கே பாருப்பா, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் செஞ்சது கருணா தானே. ஆனால் ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான். நான் சொன்னாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்ன மாதிரி இங்கே எத்தனை பேர் வந்து கேட்டுன்னு போயிட்டாங்க தெரியுமா? ஒருத்தனும் ஒன்றும் பண்ணல. நீ மட்டும் என்ன பண்ண போற? இப்போ நான் நைட்டு 9 மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டேன் தம்பி. எனக்கு எதுவும் தெரியல. நான் எதுவும் பார்க்கலப்பா. ஏண்டா காலையில கடத்தற நான் பார்க்கலனே. நான் தான் அன்னைக்கு போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் செஞ்சது கருணா தானே. அவனை வந்து கேட்க முடியல. நாமா தூங்கலையா? அப்பாடி. மாமா மாமா ஏஞ்சிரு. என்னடி? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சமந்தாவ செருப்பு வெறுப்பேத்தாத. என்னடி பிரச்சனை? நீ தான் என் பிரச்சனையே. டெய்லி ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் வர வீட்டுக்கு. கேட்டா ஆபீஸ்ல வர்க்குன்ற வர தூங்குற போற. இப்பெல்லாம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல தெரியுமா? நீ என்ன கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, இந்த அம்மா சின்ன குழந்தை. கொஞ்சணுமா ஏதோ சம்மந்த மாதிரி இருந்தாவது கொஞ்சலாம். கொஞ்சமா மூடிட்டு பாடுறி.
தியா, சமந்தாவோட நீ தான் ரொம்ப அழகு. போதுமா? ஏய், என்ன இதுக்கெல்லாம் அழுதுட்ருக்க? என்னாச்சு? மாமா, நீ உன்னோட ஒர்க்ல பிஸியா இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்பெல்லாம் நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கேன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் பிரபா, உங்க புருஷனுக்கு இந்த உலகத்துல அவன் பொண்டாட்டி தான் ரொம்ப முக்கியமா. அவளை தாண்டி அவனால் வேற எதுவுமே யோசிக்க முடியாதான். ஆனால் உங்கள் புருஷன் தாங்க ரொம்ப பாவம். அவனுக்கு நீங்கள் கிஸ்ஸே கொடுக்குறது இல்லையா? அப்பப்போ கோச்சிக்கிறீங்களா, அப்பப்போ சண்டை வேற போடுறீங்களாம். ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பாவம். சிரிச்சிட்டியா? உன்னை அழ வச்சதுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் அழ வைக்க மாட்டேன், ஓகேவா? நாட் ஓகே. என்னாச்சு? பேசியே மயக்கிடலான்னு நினைக்காத. என்ன அழ வச்சல, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு பார்க்கலாம். கால்லையா? நானா? ஹே, இந்த பிரபா எப்பவும் எங்கேயும் எதுக்காகவும் யார் காலையும் விழவே மாட்டான். அப்படியா? போய் மாடியில படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இந்தாடி, மொட்டை மல்லாம் படுக்க முடியாது, மேல பனி பெய்யுது, கதவை திறடி. ஐயா சொல்லுங்கய்யா. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதையா இருன்னு. இப்படி பேப்பர்ல போடுற அளவுக்கு தான் பண்ணுவியா? அவன் பேப்பர்ல போட்டது பெரிய விஷயம் இல்ல, பேப்பர்ல போடுற அளவுக்கு தைரியம் வந்துக்குது பாரு, அதுதான் பெரிய விஷயம். நம்ம பசங்கள யாராவது ஒருத்தனை சரண்டர் ஆக சொல்லு. கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை, மற்றதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். யாரா அவன்? நான் தான்டா. வண்டி இங்கே நிற்கிட்டோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். போலாமா? மாமா, நீ வெயிட் பண்ணு, நான் போய் கோவிலை சுத்திட்டு வரேன். எங்க ஆளை காணோம்? எங்க போனார் இவரு? தியா, எங்க போன மாமா? ஏன் விட்டு போயிட்டே நினைச்சியா? என்னை விட்டு நீ போகணும்னா நான் செத்ததுக்கு ஏய், எனக்குள்ள இந்த மூச்சு காத்திருக்குன்னா அது உனக்காக மட்டும்தான். ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாத. தியா, தியா, என்னாச்சு? வா. என்ன என்னப்ப என்ன பந்து? இப்படி பதற? காலையில இருந்து விரதம் இருந்தால. என்னாச்சு உனக்கு?
இப்போ எப்படி இருக்கு? கடவுள் வந்து கேட்டுச்சா விரதம் இருக்க சொல்லி? ஏமா உடம்பை கெடுத்துக்கிற? எப்படி? நீ சொன்னது சரிதாம்மா. ஆசைப்படுறதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை. நீ ஒரு பொருளை ஆசைப்பட்டினா, உண்மையா நேசிச்சா அது கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேரும். அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. அந்த கடவுளே இறங்கி வந்து கூட எப்படியும் அந்த பொருளை உன்கிட்ட சேர்த்துருவாரு. சரியா? நல்லா இருக்குல்ல? என்ன திடீர்னு கொலுசெல்லாம்? திடீர்னுலாம் இல்லை. என் தங்கமான பொண்டாட்டிக்கு தங்கத்தில் கொலுசு போடணுன்னு நான் எப்பயோ நினச்சிட்டு தான் இருந்தேன். அது இப்போ அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்கு? அதெல்லாம் சரி. என்னமோ நான் யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்காலையும் பிடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன? இப்போவும் அதான் சொல்கிறேன். யாருக்காலையும் பிடிக்க மாட்டேன். ஆனால் நீ என் பொண்டாட்டி தானே? ஏன் வேற என்ன வேணும்னு சொல்லு, அதையும் செய்கிறேன். நானே உன்னை விட்டுட்டு போனாலும் நீ என்னை விட்டுற மாட்டல. ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் ஒரு குட் நியூஸ்டா. நம்ம ஏரியால தான் மச்சான் போஸ்டிங் கிடச்சிருக்கு. சம்மடா. கிரைம் பிரான்ச் தான். சூப்பரா. சரி, கால் பண்ண விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு. நேற்று ஈவினிங் சரக்கோட ஒரு பையனை பிடிச்சேன். பேர் சபரின்னு சொன்னா, விசாரிச்சா உனக்கு தெரியும் சொல்கிறான். சபரியா? என் மச்சான் தான்டா அவன். சாதாரண சரக்கு கேஸ் தானே, நீயே வான் பண்ணி விட்டுரு. மச்சான் நீ நினைக்கிற மாதிரி ஆல்கஹால்லாம் கிடையாது, கஞ்சா வச்சுருந்தான். கஞ்சாவா? டேய், படிக்கிற பையன்டா அவன். அவன்கிட்ட எப்படா கஞ்சா இருக்கும்? இப்போலாம் சாதாரணமாகவே கையில் பொட்டலத்தோட தானே பசங்க சுற்றுறானுங்க. எப்படி கிடைக்குதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு கால் பண்ணிட்டு என்ன வந்து பாரு. சரியா? மாமா எவ்வளவு நேரம்? டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஹலோ டேய், கேக்குதா? இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நியூஸ் பத்திரிகையில போட்டவன் எவன்டா? சத்தியமாடு தெரியாது, சத்தியமாடு தெரியாது, நம்புட சத்தியமாடு தெரியாது.